ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் அக்டோபர் 4ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட பூஜையில நீங்க வச்சாலே போதும். கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அல்ல அல்ல குறையாத பணம் சேரும். எல்லா செல்வங்களும் தாண்டவமாடும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சனி பிரதோஷத்து அன்னைக்கு என்ன மாதிரி பொருட்களை வைத்து என்ன வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்கு சனி பிரதோஷத்தை முறையா வழிபட்டா நல்ல பலன்களை பெற முடியும். வாழும் காலத்திலையும் வாழ்ந்த பின்னரும் பிரச்சனைகள் இல்லாத சுகபோக வாழ்வு அமைவதற்காக ஈசனை நோக்கி விரதம் இருந்து வழிபடக்கூடியதுதான் இந்த சனி பிரதோஷம். பொதுவா பிரதோஷம் அப்படிங்கிறதே நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கும். அந்த வகையில சகலவிதமான பாவங்களை போக்கக்கூடிய இந்த சனி பிரதோஷத்துல சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப கட்டாயம். கர்ம வினைகளுக்கு பலனா சனி பகவான் 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாத சனின்னு நமக்கு எக்கச்சக்கமான விதங்கள்ல தொல்லைகளை கொடுப்பாரு. ஒருத்தர் நல்லது செய்தாலும் தீமையா மாறுறதும், தீமைகள் செய்தாலும் நல்லதா மாறுறதும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த கிரகதோஷ பாதிப்புகளால் ஏற்படக்கூடியதுதான். இப்படிப்பட்ட சனி கிரகதோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விடுவதற்காக சனி பிரதோஷத்தை நம்ம கட்டாய வழிபடணும். ஒரு மாதமும் நமக்கு 2 பிரதோஷங்கள் வரும். ஒன்று வளபிறை பிரதோஷம், இன்னொன்று தேய்பிறை பிரதோஷம். அதாவது அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய திரியோதசி திதி தான் பிரதோஷம். அப்படிப்பட்ட திரியோதசி திதி அக்டோபர் 4ஆம் தேதி சனிக்கிழமையில வந்திருக்கு. ஒரு மாதமும் 2 பிரதோஷம் நம்ம கணக்குல வச்சுட்டோம்னா வருஷத்துக்கு 24 பிரதோஷம் வரும். இந்த 24 பிரதோஷத்தையும் முறையா வழிபட முடியாதவங்க ஒரே ஒரு சனி மகா பிரதோஷத்தை முறையா வழிபட்டாலே மீதி இருக்கக்கூடிய 23 பிரதோஷத்தை வழிபட்ட பலனை இந்த ஒரு நாள்ல பெற முடியுமா? அதனாலதான் சனி பிரதோஷத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட பிரதோஷம் வரக்கூடிய இந்த திரியோதசி திதி அப்படிங்கிறது அக்டோபர் 4ஆம் தேதி மதியம் 2:38 ஆரம்பித்து அக்டோபர் 5ஆம் தேதி மதியம் 1:24 வரைக்கும் இருக்கு. பொதுவா பிரதோஷத்தை பிரதோஷ வேலை அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க. மாலை 4:30 6 மணி, இந்த 1.5 மணி நேரம் பிரதோஷ வேலை. இந்த நேரத்துல தான் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேகங்கள் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, நந்தி தேவருக்கு அலங்காரத்துக்கு தேவையான வில்வ இலைகள், தாமரை இலை, அதே மாதிரி அருகம்புல் மாலை, இது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது கூடுதல் சிறப்பு. நார்த்தங்காய், இளநீர், பால், பன்னீர், இது மாதிரி பிரதோஷ வேலையில அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது மூலயமா குடும்பத்துல சுபிக்ஷம் ஏற்படும். குடும்பத்துல 5 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்கள்ல யாராவது ஒரு ராசிக்கு சனி கிரகதோஷ பாதிப்புகள் இருக்கலாம். அது மூலயமா குடும்பத்திற்குரிய மற்ற நபர்களுக்கும் அந்த கிரகதோஷ பாதிப்புகள் ஏற்பட்டு பின்னடைவு ஏற்படலாம். இப்படி சனி கிரகதோஷத்தால ஏற்படக்கூடிய எந்த பாதிப்பா இருந்தாலும் அது மூலயமா ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் ஓங்கி விழாம தாங்கி விழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனி பிரதோஷத்தை மறக்காம வழிபடணும். பொதுவா சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷமே சிறப்பு தான். அதுவும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை வர்றது கூடுதல் விசேஷம். ஒரே நாள்ல நீங்க சிவபெருமான், மகாவிஷ்ணு, இப்படி பல தெய்வங்களோட அருளை ஒரு சேர பெற முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இப்ப நாம பார்க்கக்கூடிய பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை அக்டோபர் 4ஆம் தேதி மதியம் 2:30 மேல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். முடிஞ்சா இந்த பிரதோஷ வேலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாலை 4:30 6 மணி இந்த நேரத்தை செய்யறது ரொம்ப விசேஷம். ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை காலைல 9:10 முடிஞ்சிடும். யமகண்டம் மதியம் 1:30 முடிஞ்சிடும். தாராளமா 4:30 மேல இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையானது மொத்தமாவே 2 பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் 1 ஸ்பூன் பச்சை கற்பூரம், அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பட்டை, அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனை பொருளாக இருக்கக்கூடிய பட்டை. இந்த ஒரு பட்டை சாதாரணமான பொருள் கிடையாது. வசீகரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். எக்கச்சக்கமான பரிகாரங்களுக்கு தாந்திரிக பொருளா இந்த பட்டையை பயன்படுத்துவாங்க. இந்த 2 பொருட்களையும் நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பொதுவா எல்லா வீடுகள்லையும் இருக்கும். பட்டை அப்படிங்கிறதும் சமையலுக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சிருப்பீங்க. புதுசா வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பட்டையவே பயன்படுத்திக்கலாம். பிரதோஷ வேலையில நாங்கள் கோவிலுக்கு போயிடுவோம், வழிபாடை முடிச்சுட்டு 6:30 மேல தான் வருவோம் அப்படிங்கிறவங்க தாராளமா மாலை ஒரு 7 மணிக்கு மேல கூட பண்ணலாம். வீட்டில் தான் இருப்போம் அப்படிங்கிறவங்க பிரதோஷ வேலையிலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீட்டோட பூஜை அறையில மாலை ஒரு 5:30 மேல விளக்கேற்றி வச்சுட்டு, குறிப்பா சிவபெருமானுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைக்கணும். சிவபெருமானோட பாடல்களையும்
மந்திரங்களையும் வீட்ல ஒலிக்க விடணும். அந்த மாதிரி நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறது கூடுதல் பலனை கொடுக்கும். சின்னதா ஒரு கிண்ணத்துலயோ இல்ல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு அகல் விளக்குலயோ பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பட்டை. பட்டை அப்படிங்கிறது வசிய பொருள் அப்படிங்கிறதால அந்த பட்டை மேல ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனோட மந்திரத்தை ஏதாவது ஒரு பேனாவை பயன்படுத்தி அது மேல எழுதணும். கருப்பு நிற பேனா மட்டும் பயன்படுத்த வேணாம். அந்த பட்டை மேல ஓம் நமச்சிவாயன்னு எழுதிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை மேல இந்த பட்டையை தூக்கி நீங்க வைக்கணும். பச்சை கற்பூரம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து வாசம் அற்புதமான ஒரு பொருள். அதுவும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறதால இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய சனி பிரதோஷத்துக்கு சிறப்பு அதிகம். பட்டை மேல ஓம் நமச்சிவாயன்னு எழுதிட்டு அந்த பட்டையையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் இறுக்கமா உங்களோட வலது கையில மூடிக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதார கஷ்டங்களும் விலகி ஓடணும். வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கணும். இதுவரைக்கும் எங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கிரக தோஷங்கள், குறிப்பா சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எங்க குடும்பத்துல யாராவது நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும். தோஷ பாதிப்புகள் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டோட பூஜை அறையில விளக்குகள் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அந்த பச்சை கற்பூரமும் ஓம் நமச்சிவாயன்னு எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த பட்டையும் அப்படியே இருக்கட்டும். நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். விளக்கெல்லாம் குளிர வைக்கக்கூடிய அந்த நேரத்துல சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து அதுல இந்த பச்சை கற்பூரத்தையும் ஓம் நமச்சிவாயன்னு எழுதியிருக்கக்கூடிய அந்த பட்டையையும் அந்த பாக்ஸ்ல போட்டு அது கூட ஒரு ரூபாய் நோட்டு, அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா செலவு பண்ண முடியாது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய்க்குள்ள ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு ரூபாய் நோட்டை அதுல போட்டு அந்த பாக்ஸோட மூடி வீட்டோட பூஜை அறையில சிவபெருமான் போட்டோ சிலைக்கு பக்கத்துல வச்சிடுங்க. இப்படி வைக்கிறதால உங்க வீட்டுக்குள்ள அதிர்ஷ்டம் பெருகும். எதிர்பார்த்த பணவரவு உங்க கைக்கு வந்து சேரும். கொடுத்த கடனை திரும்பி வாங்க முடியாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு பணம் தானாக வந்து சேரும். வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முடியாம வட்டி கட்டியே வாழ்க்கையே போகுது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் தீர்ந்து சேமிப்பு அதிகமாகும். கிரகதோஷ பாதிப்புகள் எதுவா இருந்தாலும் அது நிவர்த்தி அடையும். ஒரே நேரத்துல சிவபெருமானோட அருளையும் பச்சை கற்பூரம் மூலியமா மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் இவங்களோட அருளையும் சேர்த்து பெற முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். சனிக்கிழமையில வரக்கூடிய சனி பிரதோஷம் வருஷத்துல ஒரு 2-3 முறை வருவதே பெரிய விஷயம். நமக்கு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில இந்த சனி மகா பிரதோஷம் வந்திருக்கு. இதை தவற விட்டுறாதீங்க. இந்த மாதம் அக்டோபர் 4ஆம் தேதி வரக்கூடியதும் சனி பிரதோஷம் தான். அதை விட்டீங்கன்னா அடுத்ததா அக்டோபர் 18ஆம் தேதி ஐப்பசியோட முதல் நாளும் வரக்கூடியது சனி பிரதோஷம் தான். இந்த ஒரு சனி பிரதோஷத்துல இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அக்டோபர் 18ஆம் தேதி வரக்கூடிய ஐப்பசி முதல் நாள் வரக்கூடிய சனி பிரதோஷம் அன்னைக்கு பண்ணலாம். கூடுமான அளவுக்கு இந்த சனிக்கிழமை பண்றதுதான் விசேஷம். ஏன்னா இதுதான் புரட்டாசி சனியில வருது. அடுத்தது ஐப்பசி பிறந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க திட்டம் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு வேண்டுதலை முன் வச்சு கூட அந்த பச்சை கற்பூரத்தையும் அந்த பட்டையையும் பாக்ஸ்ல போட்டு இறுக்கமா மூடுங்க. அந்த பிரச்சனை, நீங்க வேண்டிக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த 2 பொருளையும் தண்ணீரை விட்டுக்கலாம். அது வரைக்கும் அந்த பொருள் உங்க வீட்டோட பூஜை அறையில சிவபெருமான் போட்டோவுக்கு பக்கத்திலே இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.